ஸோ வணக்கமாமே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மார்வல் ஃபேன்ஸுக்கு இடையில இன்னும் தெரியாம இருக்கிற ஒரு பயங்கர மிஸ்டரியான கொஸ்டின் என்னதுன்னா டாக்டர் டூம்னா யாரு, டாக்டர் டூம்கான பேக் ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்றது தான். மார்வல் கோடி கணக்கில் கொட்டி கொடுத்து தான் இந்த பக்கம் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரை டாக்டர் டூம் ரோலை ப்ளே பண்றதுக்கு திரும்பவும் எம்சிக்குள்ள கொண்டு வந்திருக்கானுங்க. இதை பார்த்தா மார்வல் ஃபேன்ஸ்ல ஒரு சிலர் இவர் இந்த மாதிரி டோனி ஸ்டார்க்கோட வேரியண்டா இருக்கலாம், இன்னும் சிலர் இல்ல இவர் டோனி ஸ்டார்க்கான வேரியண்ட்லாம் கிடையாது, மல்டிவர்ஸ்ல இவர் இந்த மாதிரி விக்டர் வான் டூம்கான வேரியண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே நமக்கு எம்சியூல டாக்டர் டூம்னா யாரு, டாக்டர் டூம்கான பேக் ஸ்டோரி அப்படின்றது இனிமே தெளிவா சொல்லப்படல. உண்மையாவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம பார்க்க போற டாக்டர் டூமுக்கு என்ன மாதிரியான பேக் ஸ்டோரி இருக்க போகுது, சோ அதை எந்த மாதிரி மார்வல் ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபேன்ஸ் மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட மார்வல் பல்கடா சேனலை யோசிக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் போதாது, பக்கத்துல உள்ள பெல்லையும் ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்க, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டூமோட பேக் ஸ்டோரி என்னவா இருக்க போகுதுன்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்றத தெளிவா பாத்துருவோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் மாதிரியான பக்கா சம்பவமான மூவிஸை டைரக்ட் பண்ண நம்ம ரூசோ பிரதர்ஸ் தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்புறம் சீக்ரெட் வார்ஸ் இந்த ரெண்டு மூவிஸையும் டைரக்ட் பண்ண போறாங்க. அந்த மூவிஸ் எல்லாத்துலயும் எப்படி ஒரு படும் பயங்கரமான வில்லனா நம்ம தானோஸை இன்ட்ரோ பண்ணாங்களோ, தானோஸ் இன்ட்ரோ பண்ண சேம் அதே ஒரு மெத்தட்ல தான் இங்க நம்ம டாக்டர் டூமையும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில சேம் அதே மெத்தட்ல இன்ட்ரோ பண்ணலாம். இதுபடி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ரெண்டு முக்கியமான டிஃபரெண்ட் பார்ட்டா நம்ம டாக்டர் டூம்கான அந்த பேக் ஸ்டோரி சொல்லப்படலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் பேக் ஸ்டோரி பார்த்தோம்னா நம்ம தண்டர் போல்ட்ஸ் ஆல்ரெடி எம்சியூக்குள்ள வந்தாச்சு. தண்டர் போல்ட்ஸ்ல நம்ம பார்த்த முக்கியமான ஒரு கேரக்டர் சென்ட்ரி, அதாவது பாப் தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை ப்ளே பண்ண போறாரு. இதை பத்தி நான் தெளிவா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆல்ரெடியே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம சென்ட்ரி அதாவது பாப் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறாரு. ஒரு பயங்கர இம்பார்ட்டன்டான ரோல் நம்ம சென்ட்ரிக்கு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்க போது அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அந்த பிளாட்லயே ஒரு முக்கியமான திருப்பு முனையா நம்ம சென்ட்ரி இருப்பாரு அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நமக்கு கிடைச்ச இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அந்த செட் போட்டோஸ் வீடியோஸ்ல இருந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த செட் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்ம தலைவன் அன்பாக்ஸ் PhD தான். சோ அந்த செட் போட்டோவை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு வீட்டுக்கான செட்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அந்த ஹவுஸ்க்கு அவனுக்கு என்ன டைட்டில் வச்சிருக்கானுங்கன்னா ஏனி ரெனால்ட்ஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி டைட்டில் தான் அந்த ஒரு ஹவுஸ்க்கு வைக்கப்பட்டிருக்கு. ரைட்டு ப்ரோ, யார் இருந்தா ஏனி ரெனால்ட்ஸ்னு கேட்டீங்கன்னா காமிக்ல ஏனி ரெனால்ட்ஸ் தான் ராபர்ட்டோட அம்மா, அதாங்க நம்ம சென்ட்ரியோட அம்மா. ஆனா இந்த ஒரு செட் போட்டோவை பார்த்துட்டு மார்வல் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தோணுன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதுக்கு ஏனி ரெனால்ட்ஸ் அவங்களுக்கான ஹவுஸோட செட்டை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பில்ட் பண்ணும். இதுபடி ஒரு வழியில யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம டாக்டர் டூம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஆனி ரெனால்ட்ஸோட வீட்டுக்கே போயிட்டு ஆனி ரெனால்ட்ஸை வச்சு நம்ம சென்ட்ரி கிட்ட இங்க பாரு உங்க அம்மா என்கிட்ட தான் இருக்காங்க, ஒழுங்கா நான் சொல்றதை செய்யலனா அவங்கள போட்டு தெளிவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சென்ட்ரியை மிரட்டி இருக்கலாம். ஏன்னா இங்க டூம்க்கு எதிர்க்க எக்கச்சக்கமான சூப்பர் ஹீரோஸ் இருக்கானுங்க, அவனுங்கெல்லாம் ஒத்தாலா டூமால சமாளிக்க முடியாதுல்ல, தான் கூட ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு இங்க நம்ம சென்ட்ரியை டாக்டர் டூம் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்காக கூட அந்த ஒரு செட் போடப்பட்டிருக்கலாம். இது வரைக்கும் நமக்கு அரசல் புரசலா தெரிய வந்த ஒரே விஷயம் என்னன்னா, டாக்டர் டூமோட மெயின் கோலே லோகி உட்கார்ந்துருக்காருல அந்த ஒரு த்ரோனை கண்ட்ரோல்ல எடுக்கிறது தான். அதுக்காக அவன் பிராங்க்லின் ரிச்சர்ஸை கிட்னாப் பண்ணி அது மூலமா வேண்டா மேக்ஸிமாவை திரும்ப அவரோட கொண்டு வந்து அது மூலமா லோகி உட்கார்ந்துருக்க அந்த ஒரு சிட்டடல் அந்த ஒரு த்ரோனை கைப்பற்றுவார் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ரூமர்ஸ் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். இதுபடி டூமுக்கு எதிர்க்க இப்போ ஃபென்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்-மேன், அவெஞ்சர்ஸ்னு இவனுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டானுங்க. ஆனா டூம் தனியா இருந்தா எப்படி? டூம் ஒரு பயங்கரமான வில்லன் தான், தனியா நின்று இவனுங்க எல்லாத்தையும் சமாளிக்கலாம். ஆனா சண்டை போட்டுட்டு இருந்தா டூமோட பிளானை யார் நிறைவேற்றுறது? அதுக்காக டூம் தனக்கு கீழே ஒரு டீமை வச்சுப்பான். அதுவும் லைக் ஒரு வித்தியாசமான மல்டிவர்சல் அவெஞ்சர்ஸ் டீம் தான். அதுல டூம்கான ஃபாலோவர்ஸ் அதாவது பிளாக் ஸ்வான்ஸ், அது மட்டும் இல்லாம சென்ட்ரி அந்த ஒரு டீம்ல இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ரூமர் ஒன்று இருக்குங்க. இதுபடி பார்த்தோம்னா தண்டர் போல்ட்ஸ் மூவிலேயே சென்ட்ரி எவ்வளவு பயங்கரமான ஆளு, அவனுக்கு என்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நமக்கு தெளிவா காட்டியிருப்பாங்க. சென்ட்ரி இப்போ வாயோட கண்ட்ரோல் இல்லாம இப்ப தன்னோட கண்ட்ரோல்ல தான் சென்ட்ரி இருக்கான். அதுபடி பார்த்தோம்னா நம்ம சென்ட்ரியை தேடி டாக்டர் டூம் வந்திருக்கணும். அந்த டைம் நம்ம டாக்டர் டூம் சென்ட்ரியை தொட்டிருக்கணும். அது மூலமா தான் லைஃப்ல நடந்த ஒரு மறக்கவே முடியாத பாயிண்ட்டுக்கு நம்ம டாக்டர் டூம் போயிருக்கணும். இதை வச்சே டாக்டர் டூம்னா யாரு, டாக்டர் டூம்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றது நமக்கு தெளிவாகவே சொல்லப்படலாங்க. ஏன்னா தண்டர் போல்ட்ஸ் மூவிலே நம்ம பார்த்துருப்போம், சென்ட்ரி நீங்க தொட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்ட்ரீமா உங்களோட கடந்த காலத்தில் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவம் நடந்த அந்த பாயிண்ட்டுக்கு போயிருவீங்க. ஸோ அந்த மாதிரிங்க நம்ம டாக்டர் டூம் போக இங்க நம்ம டாக்டர் டூமுக்கான பேக் ஸ்டோரி அப்படின்றது தெளிவாக சொல்லப்படலாம். இப்போ இந்த ரூமர் வர்றதுக்கு சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரூசோஸ் கண்டிப்பா வாய்டை யூஸ் பண்ணி டூமுக்கான பாஸ்ட்டை இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டா ஒரு ரூமர் வந்துருந்துச்சு. இதுபடி டாக்டர் டூம் எங்க போறதா, அவனோட ஆரிஜின் என்ன, அவனோட பேரண்ட்ஸ் கூட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கான், அவன் வளரும் போதே என்ன விஷயங்களை கத்துக்கிறான், எப்படி அவனோட பேரண்ட்ஸ் இறந்து போனாங்க, மெஃபிஸ்டோ எப்படி டாக்டர் டூமோட லைஃப்குள்ள வந்து அவங்களோட அம்மாவை ஏமாத்தி அவங்களோட சோல் எடுத்துக்கிறான். இது மட்டும் இல்லாம டாக்டர் டூமை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் இங்க வாய்டை யூஸ் பண்ணி நமக்கு தெளிவா சொல்லப்படலாம். அது மட்டும் இல்லாம காமிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மெஃபிஸ்டோ டாக்டர் டூமோட அம்மாவை ஹெல் டைமென்ஷனுக்கு கொண்டு போயிட்டு அடைச்சு வச்சிருவான். இதுக்கப்புறம் டாக்டர் டூம் தன்னோட அம்மாவை ஹெல் டைமென்ஷன்ல கான்டாக்ட் பண்றதுக்காக ஒரு டிவைஸ் ஒன்று உருவாக்கி இருப்பாரு. பட் இங்க தன்னோட அம்மாவை கான்டாக்ட் பண்றதுக்கு நம்ம டாக்டர் டூம் ட்ரை பண்ணும்போது அந்த டிவைஸ் மால் ஃபங்க்ஷன் ஆயிட்டு டக்குன்னு வெடிச்சிடும். அந்த சமயத்துல தான் நம்ம டாக்டர்
டாக்டர் டூமுக்கு ஃபேஸ்ல பயங்கரமான ஸ்கார்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் நம்ம டாக்டர் டூமுக்கு ஃபேஸ் ஃபுல்லாவே பயங்கரமான ஸ்கார்ஸ் வந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் டாக்டர் டூம் தன்னோட வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டான். நிறைய நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் அவனோட வாழ்க்கையில் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் எப்படி ஒரு மிகப்பெரிய வில்லனா மாறுறான், என்ன மாதிரி தன்னை தானே செதுக்கிக்கிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல கண்டிப்பா டாக்டர் டூமுக்கு இந்த ஒரு வழியில வாய்டை யூஸ் பண்ணி நமக்கு சொல்லப்படலாம். இப்போதைக்கு நமக்கு அபிஷியலா இல்லைனாலும் டூமை பத்தி தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அதே யூனிவர்ஸ் தான் டாக்டர் டூம். அது மட்டும் இல்லாம அந்த ஃபியூச்சர் ஃபவுண்டேஷனுக்கான அந்த ஒரு கவுன்சில்ல லாட்வேரியா நாட்டுக்கான பிளாக் டீஸ் பண்ணது மட்டும் இல்லாம டாக்டர் டூம்கான ஹிண்டையும் அந்த ஒரு படத்துல கொடுத்திருப்பாங்க. இதோட விடாம இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவியோட எண்டிங்ல போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம டாக்டர் டூமையும் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இதுபடி பார்த்தோம்னா இங்க இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல டாக்டர் டூம் இருக்காரு. இதே ஒரு சேம் யூனிவர்ஸ் தான் நம்ம டாக்டர் டூம் அப்படின்ற பட்சத்துல இங்க கண்டிப்பா ஜூஸ்டாமுக்கும் ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கும் டாக்டர் டூம்னா யாரு அப்படின்ற விஷயம் இங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, சென்ட்ரி அப்புறம் அந்த வாய்ட் மூலமா டூம்கான சைல்ட்ஹுட் ஸ்டோரியை சொன்னது மட்டும் இல்லாம டூம் எப்படி ஒரு பவர்ஃபுல் சார்சரரா மாறினா அப்படின்ற விஷயத்த நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லலாம். அப்படியே செகண்ட் பார்ட் எடுத்து பார்த்தோம்னா இங்க நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் மூலமாவே டாக்டர் டூம்னா யாரு, அவன் காலேஜ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணா, அவன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ், என்னெல்லாம் பண்ணுவான் அப்படின்றத இங்க நம்ம அவெஞ்சர்ஸ்க்கும் எக்ஸ்மென்க்கும் நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸ் வாயாலேயே சொல்ற மாதிரியான ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை ஒட்டி காட்டலாம். அது மட்டும் இல்லாம இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த அந்த செட்லிக்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சென்டினல்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்க சிதறி கிடந்திருக்கும். இதுபடி டாக்டர் டூம் தன்னோட டெக் மூலமா எக்ஸ்மேனோட யூனிவர்ஸ்க்கு போயிட்டு அங்க சென்டினல்ஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி எக்ஸ்மேன்ஸை அட்டாக் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தையுமே நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெளிவா கேள்விப்பட்டிருப்போம். இது மட்டும் இல்லாம டாக்டர் டூம் இந்த வேலையை சிறப்பா முடிச்சுட்டு லோக்கியை தேடி டிவிக்கு போகும்போது அவெஞ்சர்ஸ் அவரை தடுக்க கூடாது அப்படின்றதுக்காக இங்க நம்ம டாக்டர் டூம் தன்னோட மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணி எர்த்துக்கு தன்னோட டீம் அனுப்புவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதுபடி டூமோட டீம் எர்த்துல இருந்துச்சுன்னா அவெஞ்சர்ஸ் அவனுங்களை சமாளிக்கிறதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். டிவிக்கு டூமை ஃபாலோ பண்ணி எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரியே டாக்டர் டூம் தன்னோட டூம் பார்ட்ஸை எர்த்துக்கு அனுப்பி அது மூலமா அவெஞ்சர்ஸை அங்க தடுத்து நிப்பாட்ட முயற்சி பண்ணணும். யோசிச்சு பாருங்களேன், இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டூம் பார்ட்ஸை பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். அவெஞ்சர்ஸ்கே டஃப் கொடுக்குற மாதிரி காட்டினாங்கன்னா அதுவே பயங்கரமா தான் இருக்கும். டூம் பார்ட்ஸ்கே எப்படின்னா, அப்ப அதை உருவாக்குன டூம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான், அவன் எவ்வளவு பெரிய வில்லன் அப்படின்றத ரீட் ரிச்சர்ட்ஸ் வாயாலையும் ஜூஸ்டாம் வாயாலையும் சொல்ல வைக்கிற மாதிரியான அந்த மாதிரியான பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருந்தா அதுவுமே பாக்குறதுக்கு கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். இப்ப கண்டென்ட் படி பார்த்தோம்னா இங்க நம்ம ஜூஸ்டாம், ரீட் ரிச்சர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே டாக்டர் டூம்னா எவ்வளவு பெரிய ஆளு, அவனால என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்றத இங்க நம்ம அவெஞ்சர்ஸ் கிட்டையும் எக்ஸ்மென்ஸ் கிட்டையும் சொல்ற மாதிரியான ஒரு பிளாஷ்பேக் சீன் தான் அந்த ஒரு மூவில இருக்கணும். அதான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில மேபி டாக்டர் டூமுக்கான அந்த ஒரு செகண்ட் பார்ட் பிளாஷ்பேக் சீனா இருக்கலாம். அதாவது ஜூஸ்டாம் அப்புறம் ரீட் ரிச்சர்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே தன்னோட வாயால டூமை பத்தி சொல்ற மாதிரி. என்ன கேட்டீங்கன்னா, டாக்டர் டூம் வில்லன் தான். அவன் ஏன் வில்லனா மாறினா, எதுக்காக வில்லத்தனம் பண்ணி சுத்திட்டு இருக்கான், அவன் பண்ண நினைக்கிறது தான் என்ன, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெளிவா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டூமுக்கு பிளாஷ்பேக்கா காட்டினாதான் அந்த ஒரு வில்லன் டாக்டர் டூம் நம்ம கூட நல்லா கனெக்ட் ஆவாரு. அது அந்த ஸ்டோரிக்குமே பயங்கர பக்கபலமா அமையுங்க. வில்லன் இந்த மூவில எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்றத பொறுத்து தான் ஹீரோஸ் எப்படி அவனை சமாளிக்க போறாங்க அப்படின்ற அந்த ஒரு டென்ஷன்லயே கதை நகரும். அந்த மாதிரியான ஸ்டோரி தான் பிளாஷ்பேக்ல காட்டப்படணும். ஈவன் காமிக் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம் நான் மல்டிவர்ஸை காப்பாற்ற போறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு யூனிவர்ஸ்க்கும் போயிட்டு மல்டிவர்ஸ் கழிவா இருக்கிற மாலிகுலர் மேனை தேடி பிடிச்சு தம்பிங்க வாபா நீ மாலிகுலர் மேன் அப்படின்ற மாதிரி மாலிகுலர் மேன் பேர் வச்சா எல்லாத்தையுமே போட்டு பொழந்து கட்டுவாரு. எல்லா யூனிவர்ஸ்க்கும் போயிட்டு மாலிகுலர் மேனை தேடி பிடிச்சு கொள்வாரு. இதே அந்த மனுஷன் வேலையா பார்த்துட்டு இருப்பாருங்க. 10, 100, 1000 முறைன்னு இதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டா பண்ணி ஒரு கடத்துக்கு மேல நம்ம டாக்டர் டூமுக்கு மாலிகுலர் மேனை அழிக்கிறதுனால மட்டும் மல்டிவர்ஸ் இன்கர்ஷன்லாம் தடுக்க முடியாது, மல்டிவர்ஸ் அழிவா தடுக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு மல்டிவர்ஸை காப்பாற்ற நினைச்சாரோ அதே ஒரு மல்டிவர்ஸே கடைசியில் அழிச்சிருப்பாரு. ஒரு கடத்துல பியாண்டர்ஸ் எல்லாம் போட்டு தாக்கி அவங்களோட பவர் எடுத்து சாதா டூம்ல இருந்து காட் எம்பரர் டூமாவே மாறி இருப்பாரு. என்ன கேட்டீங்கன்னா, இதே மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருக்கணும். பட் ரீசெண்டா நமக்கு இந்த இன்சைடர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் தெரிய வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டூம் தன்னை தானே வில்லனா நினைக்கல, தன்னை தானே ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிட்டு தலைமை மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்ல நான் கண்டிப்பா மல்டிவர்ஸை சேவ் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி கிளம்பி அது மூலமா தான் எக்கச்சக்கமான பஞ்சாயத்தை பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வந்துருந்துச்சு. இதே மாதிரி தாங்க நம்ம தானோஸும் அவனை வில்லனாவே நினைச்சிருக்க மாட்டான். தான் பண்றது 100% கரெக்ட் தான், மக்களுக்கு இடையில சமநிலை வரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு தன்னோட மோட்டிவ்ல குறிக்கோளா இருந்து அதை செஞ்சு முடிப்பான். அதே மாதிரியான ஒரு கேரக்டரா தான் என்னோட டாக்டர் ரூம் இருப்பாரு அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நமக்கு ஒரு ரூமர் கிடைச்சிருந்துச்சு. காமிக்ல மல்டிவர்ஸை சேவ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புன டாக்டர் டூமுக்கு தகாலி இதுக்கு மேலாம் மல்டிவர்ஸை சேவ் பண்ண முடியாதுடா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், வேணா ஒண்ணு பண்ணலாம், இந்த மல்டிவர்ஸை மொத்தமாவே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஒரு பேட்டில் வேர்ல்ட் கிரியேட் பண்ணி அதை ரூல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு நம்ம டாக்டர் டூம் வந்திருப்பாரு. அங்க இருந்து தான் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கான கதையை ஆரம்பிச்சிருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, இதுபடிதான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கதை இருக்கும்னு நினைக்கிறேங்க. அது என்னதுன்றத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எல்லாவனுமே தானோஸா, அவன் பயங்கரமான ஆளாச்சு, அவன் கிட்ட யாரும் வச்சுக்காதீங்கப்பா, அவன் நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கான், அவன் நம்ம எல்லாத்தையும் அழிக்க போறான் அப்படின்ற மாதிரி தானோஸ்க்கு ஒரு பயங்கரமான பில்டப் கொடுத்துட்டே இருப்பானுங்க. அந்த அளவுக்கு அந்த வில்லன் கேரக்டரும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். இவன் எம்சியூல நம்ம இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வில்லன் கேரக்டரை இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டோம். பயங்கரமான வில்லத்தனம் பண்ண மாட்டான். அவனோட மோட்டிவ் என்ன அப்படின்றத சரியா தெரிஞ்சுக்கிட்டு அதனால யாருக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்லாம் சுத்தமா யோசிக்காம தனக்கு வேண்டியதை செஞ்சு முடிப்பான். அதே மாதிரிதான் என்ன கேட்டீங்கன்னா, அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஒரு கேரக்டரா டூம் பத்தி ரிவீல் பண்ற மாதிரி காட்டிட்டு, அதாவது டூம்கான பிளாஷ்பேக்
ஃபிளாஷ்பேக்கை காட்டிட்டு அப்புறம் டூமா நம்ம கிட்ட காட்டினா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். சிம்பிளா அந்த ஆரிஜின் ஸ்டோரி சொல்லப்படுற மெத்தட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா இன்ஃபினிட்டி வார்ல தானோஸ்க்கு யூஸ் பண்ண அதே ஒரு மெத்தட் தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிலையும் யூஸ் பண்ணப்படலாம். இது மூலமா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் ரூசோஸ் என்ன மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணி டூமுக்கு பேக் ஸ்டோரி கொடுப்பாங்க அப்படின்றது. இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை உங்களோட MCU ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கனெக்ட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.